ஒரு ஈழத்தமிழர் இங்கே யூகேல இருக்கிறார். அவர் ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு மல்டி மில்லியனர். அவரை கூப்பிட்டு பக்கிங்காம் பேலஸில் வச்சு இங்கிலாந்தினுடைய அரசர் விருது கொடுத்துருக்கிறார். எதுக்காக அந்த விருது? அவர் ஒரு மில்லியனர்ன்றதுக்காகவா? இல்லை. அப்படி பார்த்தா யூகே முழுவதும் லட்சக்கணக்கான மில்லியனர்ஸ் இருக்கிறோம். அவைக்கெல்லாமே அந்த விருது கொடுக்கல. அப்படி இவர் என்ன செய்தவர்? வித்தியாசமாக என்ன செய்தவர்? வாங்க பார்க்கலாம். தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றேன். சமகால அரசியல், சமூக, பொருளாதார விடயங்களின் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த ஈழத்தமிழர் யாழ்ப்பாணம் சாவச்சேரியை சேர்ந்தவர். 1984 ஆண்டு பிறந்தவர். ஆரம்ப கல்வியை சாவச்சேரி இந்து கல்லூரியில் படிச்சுட்டு உயர்கல்விக்காக ஏஎல் படிக்கிறதுக்காக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு போய் படிக்கிறார். அங்கே படித்து 3 பாடங்கள்லேயும் ஏ எடுத்து சித்தி அடைகிறார். சித்தி அடைஞ்சு மொரட்டுவ யூனிவர்சிட்டிக்கு படிக்க போகிறார். மொரட்டுவ யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கக்குள்ள அவருக்கு யூகேல படிக்கிறதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைக்குது. அதன்படி யூகேக்கு இங்கே இருக்கிற ஷெஃபீல்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். ஷெஃபீல்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு பிறகு அடுத்த கட்ட ஆராய்ச்சிகளுக்காகவும் மேல் படிப்புக்காகவும் கேம்பிரிட்ஜுக்கு போறார். கேம்பிரிட்ஜில் படிச்சுட்டு பல்கலைக்கழக படிப்பை முடிக்கக்குள்ள ஒரு ஆய்வு ஒன்று செய்து அந்த ஆய்வை பல்கலைக்கழகத்துக்கு சமர்ப்பிக்கணும். அது ஒரு பொதுவான நடைமுறை. அப்படி இவர் ஒரு ஆய்வு ஒன்றை செய்கிறார். ஒரு ஆய்வு ஒன்றை செய்து அதை பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பிக்கிறார். அந்த ஆய்வு தான் இவருடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக மாற்றி போடுது. அவர் அப்படி என்ன ஆய்வு செய்தவர், என்னத்தில் பட்டம் பெற்றவர், அப்படி அவர் என்னத்தை உருவாக்கினவர் என்றதை பற்றி பார்க்க போறோம். அதுக்கு முதல் இன்னும் 2-3 விஷயங்களை பார்த்துட்டு இதை பார்ப்போம். என்னென்னு சொன்னால், நாங்கள் விமானத்தில் பயணம் செய்கிறோம். பயணம் செய்து நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகிறோம். அந்த ஏர்போர்ட்டில் போயிட்டு இறங்கி எல்லாம் கிளியரன்ஸ் எல்லாம் முடிச்சு வெளியில் வந்த பிறகு நாங்கள் வெளியில் கொஞ்ச நேரத்தால் லக்கேஜ் வரும். நாங்கள் அதில் போயிட்டு எங்களோட லக்கேஜை எடுப்போம். அப்படி வார லக்கேஜில் ஒரு வருஷத்தில் உலகம் முழுவதும் எக்கச்சக்கமான லக்கேஜ் எக்கச்சக்கமான பேக்குகள் எல்லாம் மிஸ் ஆகுதாம், தவற விடப்படுதாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக, தொழில்நுட்ப கோளாறோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளுக்காகவோ ஒவ்வொரு வருஷம் நிறைய பேக்குகள் தவற விடப்பட்டு இந்த விமான சேவைகளை நடத்துகிற கம்பெனிகள் ஒவ்வொரு வருஷமும் 400 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் தங்களுடைய பயணிகளுக்கு தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நஷ்டஈடா கொடுக்கணுமாம், இழப்பீடு கொடுக்கணுமாம். அப்போ உலகம் முழுக்க இருக்கிற இந்த விமான சேவை நிறுவனங்கள் ஒவ்வொரு வருஷமும் 400 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸை தங்களுடைய பயணிகளுக்கு இழப்பீடா கொடுக்குது. இப்படி இந்த பேக்குகள் துளைஞ்சு போறதால இழப்பீடா கொடுக்குதுன்ற இந்த தகவல் எங்களுடைய ஆளுக்கு தெரிய வருது. அவர் அதை கேட்டு வச்சிருக்கிறார். அதோட இன்னும் ஒரு தகவல் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு விமானமும் பறந்து போய் அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தா பிறகு பயணிகள் எல்லாம் இறங்கி வெளியில போனா பிறகு விமான நிலையத்தில் அதுக்கண்டு இருக்கிற பணியாளர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த விமானம் முழுக்களையும் சுத்தப்படுத்தி வடிவெல்லாம் நீட்டா கிளீன் பண்ணி அடுத்த பறப்புக்கு தயார்படுத்தி கொடுப்பினோம். அப்படி ஊழியர்கள் ஒரு விமானத்தை சுத்தப்படுத்தி போட்டு போகைக்குள்ள அவர்கள் சுத்தப்படுத்துறதுக்கு கொண்டு வந்த சில கருவிகளை தவறுதலா விட்டுட்டு போயிருவினமாம். அப்படி தவறுதலா விட்டுட்டு போறதால சில விமானங்கள் புறப்படுறதுக்கு தாமதமாயிருக்கு. சில விமானங்கள் வானத்துல பறந்துட்டு திருப்பி பாதி வழியில வேற ஏர்போர்ட்ல இறங்கி இருக்கு. சில விமானங்கள் விபத்துக்கே உள்ளாயிருக்காம் இந்த மாதிரி விஷயங்களால. அதாவது இந்த மாதிரி ஊழியர்கள் கவனஈனமாக சில பொருட்களை விமானத்துக்குள்ள விடுறதால ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அப்படியான சம்பவங்கள்ல ஒவ்வொரு வருஷமும் 13 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் நஷ்டம் பெறுதாம் விமான கம்பெனிகளுக்கு. இந்த தகவலையும் எங்கடையால் கேள்விப்படுறார். அதோட இன்னும் ஒரு தகவல் இருக்கு. 3வது தகவல் அது என்னன்னு சொன்னா, உலகம் முழுக்க இருக்கிற மருத்துவமனைகள்ல எத்தனையோ கருவிகள் பாவிக்கப்படுது. சின்ன சின்ன கத்தரிக்கோல்ல இருந்து கத்தியிலிருந்து எத்தனையோ கருவிகள். மிக முக்கியமா சத்திர சிகிச்சை செய்யும் போது சின்ன சின்ன கருவிகள்ல இருந்து பெரிய பெரிய கருவிகள் வரைக்கும் எத்தனையோ கருவிகள் பாவிக்கப்படுது. இந்த உலகம் முழுவதுமே ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலையும் எந்தெந்த பொருட்கள் எங்கெங்க இருக்கு, எந்தெந்த கருவிகள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி அந்த நர்ஸ் மேரன் டாக்டர் மேரன் தேடி எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு இடையிலேயே சில ஆபரேஷன்கள் தாமதமாயிருக்கு. சில நோயாளிகள் செத்திருக்கணும். சில நோயாளிகளுக்கு தாமதமாக ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளாம். அப்ப இந்த 3 தகவலையும் கூட்டி கழிச்சு இதை ஆராய்ஞ்சு பார்க்கிறார் எங்கடையாள். யாரு? சாவச்சேரியில் படிச்சு, அப்புறம் யாழ்ப்பாணத்தில் படிச்சு, மொரட்டுவையில் படிச்சு, இப்போ கேம்பிரிட்ஜில் படிக்கிறாருன்னு சொன்னேன் அவர் தான். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், இந்த 3 தகவலையும் எடுத்து பார்த்து இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறார். கடைசியில் இவர் கண்டுபிடிச்சதுதான் RFID என்ற கருவி. அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் என்றதான் RFID என்ற கருவி. இவர் கண்டுபிடிச்ச அந்த RFID இருக்குத்தானே, அதை எப்படி பாவிக்கிறேன்னு சொன்னால், அது ஒரு மிகச்சிறிய ஒரு சிப்.
அதை வந்து எங்களோட சூக்கேஸ்லையும் அல்லது மருத்துவமனைகளில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கருவிகளையும் வந்து ஒட்டி விடுறது. ஒட்டி விட்டுட்டு அதுக்கென்று ஒரு கருவி இருக்கும், அந்த கருவியில் வச்சு கண்காணிக்க வேண்டியதான். அதை வச்சு பார்க்கும்போது எந்த பொருள் எங்கே இருக்குது, எந்த சூக்கேஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு டாக்டர் வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு தயாராகிறாருன்னு சொன்னால் அவர் ஆப்ரேஷனுக்கு முதல் எல்லா பொருட்களும் அவரை சுற்றி இருக்குதா, எல்லாம் தயாராக இருக்கான்றத ஒரு சின்ன ஒரு கருவியை வச்சு பார்த்துட முடியும். அப்படியே ஏதாவது 1-2 கருவிகள் மிஸ் ஆனால் அதை உடனடியாகவே தேடி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு விமானத்தில் வந்து நீங்கள் பயணம் செய்றீங்க, உங்களோட லக்கேஜ் வந்து எங்கே இருக்குது, அது லக்கேஜ் பகுதிகளால் விரைக்குள்ள எங்கேயாவது தடக்கப்பட்டு எங்கேயாவது சிக்கப்பட்டு இருக்குதா, எங்கே ஏது என்றதை பற்றி உடனடியாகவே அறிஞ்சு கொள்றதுக்கு இவர் கண்டுபிடிச்ச இந்த சிப் வந்து உதவியா இருக்கும். அதே நேரம் ஒரு விமானத்தை வந்து சுத்தம் செய்கிற ஆட்கள் வந்து சுத்தம் செய்துட்டு முடிச்சுட்டு வெளியில போயக்குள்ள வாசலுக்கு வச்சு இந்த கருவியை செக் பண்ணா தெரியும், ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை வந்து உள்ளுக்க விட்டுட்டு போயிருக்கணுமா அல்லது எல்லாத்தையும் எடுத்துட்டோமான்றதை இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இவர் கண்டுபிடிச்ச இந்த அரிய கண்டுபிடிப்பால இதுவரைக்கும் எத்தனையோ விமான விபத்துகள் வந்து தடுக்கப்பட்டிருக்குது, விமானங்கள் தாமதமாக போறது வந்து தடுக்கப்பட்டிருக்குது, விமான நிலையங்களில் வந்து லக்கேஜுகள் துளைஞ்சு போகாம காப்பாற்றப்பட்டிருக்குது, மருத்துவமனைகளில் வந்து ஆபரேஷன்கள் எல்லாம் வந்து அந்தந்த டைமுக்கு சரியா நடந்து எத்தனையோ பேட்ட உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. அப்ப இவர் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பால இவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கு. இப்ப சொல்லுங்க, இப்படியான ஒரு அற்புதமான கருவியை கண்டுபிடிச்சு எத்தனையோ பேட்ட உயிரை காப்பாத்தினா இங்கிலாந்தினுடைய அரசர் கூப்பிட்டு விருது கொடுக்கத்தானே செய்வார். அதுதான் நடந்திருக்கு. பாருங்க, இவ்வளவு தகவல் சொல்லிட்டேன், இன்னும் அவர்கிட்ட பேர் சொல்லல. அவர்கிட்ட பேர் வந்து டாக்டர் சபேசன் சிதம்பரநாதன். 1984ஆம் ஆண்டு பிறந்தவர், யாழ்ப்பாணம் சாவச்சேரியில. அவருக்கு வந்து இப்ப 40 வயசு. இப்ப வந்து இங்கிலாந்துல இங்க கேம்பிரிட்ஜ்ல வந்து இருக்கிறார். Before begin my story, let's look at the challenge. What is the challenge we still face in our society? Let's look at the travel industry, where all of you might have traveled from one place to another. And some of you may aware that lost luggage could potentially cost you 400 million pounds. இவர் வந்து தனக்கென்று ஒரு கம்பெனியை உருவாக்கி இருக்கிறார். அதோட பேர் வந்து பேர்வஸ் ஐடி என்று சொல்லி ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிகளால இவருடைய RFID என்ற அந்த சிப்பை வந்து உற்பத்தி செய்து உலகம் முழுக்க விற்பனை செய்து கொண்டு வரார். இவருடைய கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான விமான நிலைய கம்பெனிகள், அதே நேரம் இங்க யூகேல இருக்கிற எல்லா மருத்துவமனைகளும். அப்ப நாங்கள் யோசிச்சோம், பேட்டரி இல்லாமல் ஒரு டிவைஸ் ஒன்று உருவாக்கி அந்த டிவைஸை நாங்கள் ஆக்களுக்கு அட்டாச் பண்ணி ஆக்களுக்கு மட்டுமில்லாமல் எனி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சாமான் பண்ணிங்கன்னா அந்த சாமானுக்கும் இந்த டிவைஸை அட்டாச் பண்ணுவா இருந்தால் நாங்கள் ரியல் டைமில் அது எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணி கொண்டு இருக்கலாம். இவற்ற கம்பெனியோட முக்கியமான வாடிக்கையாளரே இங்கே யூகேல இருக்கிற NHS தான். இப்படி வந்து எத்தனையோ கம்பெனிகளுக்கும் எத்தனையோ மருத்துவமனைகளுக்கும் எத்தனையோ வேறு நிறுவனங்களுக்கெல்லாம் தன்னுடைய சேவைகளை வந்து வழங்கி கொண்டு வரார். இப்போ வந்து ஒரு மல்டி மில்லியன் லெவலில் வந்து பிஸ்னஸ் செய்கிறார். இவருடைய லட்சியம் என்னென்னு கேட்டதுக்கு இவர் சொல்றார், அடுத்ததாக வந்து பில்லியன் கணக்கில் வந்து பிஸ்னஸ் செய்யணும்னு சொல்லி. சரி, இப்போ நீங்கள் கேட்பீங்க, இதே மாதிரி ட்ராக் பண்ற சிப்புகள் வந்து இதுக்கு முதல் வேறு யாரும் கண்டுபிடிக்கலையா, அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருப்பாங்களே, கண்டுபிடிக்காம இருந்திருக்க மாட்டாங்களே என்று சொல்லி இப்போ உங்களுக்கு தோணும். உண்மையிலேயே வந்து அப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தான். ஆனால் இவர் கண்டுபிடிச்சதுல என்ன விசேஷம் என்று சொன்னா, இவர் கண்டுபிடிச்ச சிப்புகளுக்கு வந்து பேட்டரி தேவையில்லை, பேட்டரி பாவிக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா ஒரு சிப்புக்குள்ள வந்து பேட்டரி இருந்தால் அந்த பேட்டரிக்கு வந்து ஒரு ஆயுள் காலம் இருக்கும். குறிப்பிட்ட காலத்தில் வந்து சார்ஜ் இறங்கினா பிறகு அதை வந்து ட்ராக் பண்ண முடியாது. ஒரு சூக்கேஸில் வந்து அது ஒட்டப்பட்டிருந்தா அது எங்களால் ட்ராக் பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் இவர் கண்டுபிடிச்ச சிப்புகளுக்கு வந்து பேட்டரி தேவையில்லை. ஸோ விண்டோஸ் இதில் கேன் அப்ளிகேஷன் இருக்கு. இப்போ இதுக்கு பேட்டரி இல்லாத காரணத்தினால் ஈச் டிவைஸ் வந்து 5 pence தான் கோஸ்ட் பண்ணும். இப்போ நீங்கள் மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஆனால் எங்களோட டிவைஸ் வந்து 5 pence தான் கோஸ்ட் பண்ணும். அந்த 5 pence கோஸ்ட் பண்ணுறது காரணத்தால் நாங்கள் இதை பொருட்களில் மட்டுமில்லை எல்லா பொருட்களுக்கும் பாவிக்கலாம், அட்டாச் பண்ணலாம். அப்சல்யூட்லி. ஸோ ஒன் ஆஃப் த பிரைம் அப்ளிகேஷன் வந்து ஏர்போர்ட். அதாவது வந்து வைஃபை எப்படி வேலை செய்யுதோ, எப்படி ப்ளூடூத் வேலை செய்யுதோ, அதே மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தில் வந்து கரண்ட் வந்து ஒரு பொதுவான கருவியில இருந்து அந்த சிப்புகளுக்கு பாஸ் பண்ணப்படுமாம். கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் தூரம் இருந்தாலும் கூட அந்த கருவியில இருந்து கரண்ட் பாஸ் ஆகி அந்த சிப்பை வந்து வேலை செய்யுமாம். எனவே இவருடைய அந்த சிப்புகளை பாவிச்சா எந்த ஒரு பொருளையும் யாருமே தொலைக்க மாட்டார்கள், எல்லாமே வந்து பத்திரமா பாதுகாப்பா இருக்கும். இப்படி ஒரு அற்புதமான கருவியை கண்டுபிடிச்சு தனக்கென்ற ஒரு கம்பெனியை உருவாக்கி இன்றைக்கு மல்டி மில்லியன் லெவலில் பிசினஸ் செய்து கொண்டிருக்கும் டாக்டர் சபேசன் சிதம்பரநாதனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அதே நேரம் பிரித்தானிய அரசாங்கம் இவருக்கு கொடுத்துக்கிற அந்த உயர்ந்த விருது வந்து ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர், OBE. நான் நினைக்கிறேன் இந்த OBE விருது பெற்ற முதலாவது ஈழத்தமிழர் இவராகத்தான் இருக்கணும். இதுக்கு முதல் வேறு யாரும் அப்படி விருது பெற்ற மாதிரி நான் கேள்விப்படையில. எனவே டாக்டர் சபேசன்
கணேசன் அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர் வருங்காலத்தில் எங்களுடைய தாயக மக்களுக்காக கல்வி மற்றும் தொழில்நுட்ப விஷயங்களில் உதவி செய்ய போறதா சொல்லியிருக்கிறார். எனவே அவருடைய உதவிகள் தொடரட்டும். அதன் மூலமாக எங்களுடைய மக்களுக்கு நன்மை கிடைக்கட்டும். அதே போல ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் உலகத்தில் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் இவரை போல கல்வியிலேயும் பொருளாதாரத்திலேயும் மேலும் மேலும் முன்னேறி செல்லணும் என்றதான் எங்கள் எல்லாருடைய விருப்பமும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.